செல்லமா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு மருந்து குழம்பும் கீரை பொரியலும் செய்யறதுக்கு தான் நான் இன்றைக்கி வீடியோ எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து கண்டத்திப்பிலி, சுக்கு, சித்தர்த்தை, கருஞ்சீரகம், பெருஞ்சீரகம், மிளகு, சின்ன சீரகம், வெந்தயம் எல்லாத்தையும் வறுத்து பொடி செஞ்சு ஒரு பவுடர் ஆக்கி டப்பாவில் வச்சுருக்கேன். இது 1 ஸ்பூன் போட்டு ஒரு குழம்பு வச்சு காட்டுறேன். இது வந்து குட்டி எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 20 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 தக்காளி பழம் வச்சுருக்கிறேன். இது வந்து குழம்புக்காக. அடுத்தது வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். தேங்காய் பூ துருவி வச்சுருக்கேன். கீரை அலசி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது முளைக்கீரை, இது பொரியலுக்காக. இது எல்லாத்தையும் நான் இன்றைக்கி செய்யறதை ஒன்று ஒன்றா சொல்லிகிட்ருக்கேன். இப்போ வந்து வானல் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு கடலப்பருப்பு போட்டு பொரிய விட்டு நான் கீரை தாளிப்பு காட்டுறேன். இப்போ வந்து கீரை பொரியலுக்கு ரொம்ப வேக விடக்கூடாது கீரையை. அந்த எண்ணெயில் கடலப்பருப்பு கடுகெல்லாம் போட்டுட்டேன், பொரியட்டும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் பூண்டும் ஒரு மிளகாய் கீரி வச்சுருக்கேன் இல்லையா, இதை போட்டு 2 பெரட்டு பெரட்டிடலாம். 2 பெரட்டு பெரட்டிட்டு அதுக்கப்புறம் கீரை அலசி வச்சுருக்கேன்ல, அந்த கீரையை வச்சுட்டு உப்பு கொஞ்சம் லைட்டாக தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டால் போதும். தண்ணி நிறையா விடக்கூடாது. அது கீரை லைட்டாக 3/4 வேக்காடு அளவுக்கு வெந்தால் போதும், ரொம்ப இல்லை. வெந்த உடனே தேங்காய் பூ போட்டு இறக்கிடலாம். இது அந்த குழம்புக்கு இந்த கீரைக்கும் நல்லாயிருக்கும் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு. அடுத்தது வந்து அந்த தூள் எங்கன்னா அது வந்து வைத்தியர் கடையில் தான் கிடைக்கும். அந்த நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டால் கண்டத்திப்பிலி, சுக்கு, சித்தர்த்தை, கருஞ்சீரகம் இதெல்லாம் வாங்கணும். அடுத்தது வந்து மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், வெந்தயம் கொஞ்சம், வெந்தயம் மட்டும் கம்மியாக வச்சுக்கோங்க. மீதியெல்லாம் சரி சமமாக குட்டி குட்டியாக ஒரு 50 கிராம் பாக்கெட்டாக கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு வந்து வெறும் வானலில் எண்ணெய் விடாத அந்த பவுடரை ஆக்கிறதுக்கு வறுத்துக்கணும். வறுத்து ஆற விட்டு சின்ன ஜாரில் நல்லா, ஆனால் கண்டத்திப்பிலி, சுக்கு, அந்த சித்தர்த்தை எல்லாத்தையும் கல் உரலில் போட்டு நல்லா நசுக்கி போட்டு வருங்க, பவுடராக ஆகிறதுக்கு, மிக்சி ஜாரில் போடுறதுக்கு. எல்லாத்தையும் நசுக்கி பிச்சு போட்டு நான் வறுத்து பொடி செஞ்சு தான் அந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து வாரத்துக்கு ஒரு நாள் அந்த குழம்பு வைக்கலாம். இட்லி தோசைக்கும் அந்த குழம்பு தொட்டுக்கலாம். இப்போ இந்த கீரை ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பூ போட்டு 4 திருப்பி எடுத்து வச்சுட்டு குழம்பு தாளிக்கத்தை காட்டுறேன். அந்த வைத்தியர் கடையில் கேட்டு வாங்கிட்டு வந்து வறுத்து பொடி பண்ணி டப்பாவில் வச்சுக்கோங்க. இது வந்து வாரத்தில் ஒரு நாள் அந்த குழம்பு சாப்பிட்லாம். மூட்டு வலி, கை கால் வலி, வயிறு உப்பசத்துக்கு எல்லாத்துக்கும் இந்த குழம்பு நல்லாயிருக்கும். நீங்கள் அது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ இந்த கீரையை நான் இறக்கிட்டு இப்போ இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிட்டு கடுகு, கொஞ்சம் வெந்தயம், ஜீரகம் எல்லாம் போட்டு இந்த தாளிப்புக்காக அதெல்லாம் போடுவேன் நான் இப்போது வாசனைக்காக. இதை போட்டு பொரிஞ்சிருச்சு. இது வந்து வெந்தயம், ஜீரகம்லாம் போட்டுக்கிட்டேன், பொரிஞ்சிருச்சு. இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் கல் உரலில் தட்டி வச்சுருக்கேன் இல்லையா, அதை இதில் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு பூண்டு ஒரு 20 பல்லு தட்டு வச்சுருக்கேன், நாட்டு பூண்டு தான், அதையும் இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பொரியட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த வெங்காயம் நல்லா வதங்கின உடனே தக்காளி பழத்தை போட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி அடிக்கடி வாரத்தில் ஒரு நாள் இந்த குழம்பு வச்சு கொடுங்க, பிள்ளைங்களுக்கு நல்லது உடம்புக்கு. இது எங்கள் வீட்டில் எங்கள் அத்தை செய்வாங்க. கல் உரலில் தான் அரைச்சி செய்வாங்க வறுத்துட்டு. நான் சாப்பிட்டே ரொம்ப வருஷம் ஆகுது. இதெல்லாம் அவங்க இருக்கும்போதே எனக்கு செஞ்சு கொடுத்தேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்தில் ஒரு 35 வருஷம் 40 வருஷங்கிட்ட ஆயிடுச்சு நான் இந்த மாதிரி சாப்பிட்டு. இது மாதிரி எங்கள் வீட்டில் கல் உரலில் தான், அப்போ மிக்சிலாம் கிடையாது, அரைச்சி செய்வாங்க. இப்போ மிளகாத்தூள் நல்லெண்ணெயில் குழச்சி இந்த வெங்காயம், பூண்டு, மிளகா பொடியும் போட்டு இந்த எண்ணெயிலே நல்லா பொரித்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன்ல, இந்த தக்காளியும் அதில் போட்டு நல்லா ஒரு தொக்கு பதத்துக்கு கொண்டு வந்துட்டு அப்புறம் ஒரு குட்டி எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை சுடு தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதில் போட்டு நல்லா சுண்ட விட்டுடணும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான கல் உப்பு கொஞ்சம் திட்டமாக போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு தோசைக்கு, இட்லிக்கு இது அவசியம் செஞ்சு சாப்பிடுங்க. வாரத்தில் ஒரு நாள். இது வந்து நாட்டு மருந்து கடையில் கண்டிப்பாக கிடைக்கும். வாங்கிட்டு வந்து வறுத்து பொடி செஞ்சு வச்சுக்கோங்க. வாரத்தில் ஒரு நாள் இந்த குழம்பு வச்சு கொடுங்க. இது வந்து வயிற்றில் வந்து குடல் உப்புசம் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சரி செஞ்சு கொடுக்கும். கால் வலி, மூட்டு வலி இதெல்லாம் எடுத்துரும். அதனால் இந்த குழம்பு அவசியம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். குதிக்கால் வலி, முட்டி வலி இதெல்லாம் என்னன்னு கேட்கும். இதை ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் செஞ்சுட்டு 2 நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு தான் போடுறேன் இது, ஏன்னா 2 பேர் அளவுக்கு தான் இது, 1 ஸ்பூன் அளவுக்கு போதும்.
போட்டு இப்போ இந்த எண்ணெயிலே ஒரு பொரிய விட்டு நல்லா கொஞ்சம் 4 திருப்பி விட்டோம்னா எண்ணெயில் பொரிஞ்சிடும். அது பொரிஞ்சிட்டு பார்த்து அப்புறம் புளி தண்ணி ஊற்றுங்க. பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. புளி தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் அது கொஞ்சம் தொக்கு பதத்துக்கு கொண்டு வந்துட்டு இறக்கிடணும். அவ்வளோதான். இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்படி இருக்கும். பிள்ளைங்களுக்கு ஒரு உருண்டை பிசைஞ்சு கையில் கொடுக்கலாம். நம்ம பேர பிள்ளைங்களுக்கெல்லாம் அப்படியே குட்டி குட்டியாக உருண்டை பண்ணி கொடுத்தா அவங்க அழகாக சாப்பிட்ருவாங்க. நம்ம பக்கத்தில் இருக்கிற பிள்ளை பொண்ணு எல்லாருக்கும் கொடுங்க. சொந்த பந்தம் எல்லாருக்குமே இந்த குழம்பு அழகாக செஞ்சு பக்கத்தில் யாருக்காவது கொடுக்கலாம். அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். இதை வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு சாப்பிடுங்கடா. ஒரு மூடி போட்டு மூடிட்டேன். இப்போ ஒரு லேக மாதிரி வந்துச்சு பாரு, அப்படியே தொக்கு பதத்துக்கு. இது இட்லி, தோசை, சாதம் அது எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். நீங்கள் அவசியம் செஞ்சு சாப்பிடுங்க. இது கிடைக்கும் நாட்டு மருந்துக்கு வைத்தியர் கடையில் போய் கேட்டால் கண்டிப்பாக இதை வாங்கி இதை செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். நம்ம பிள்ளைங்க ஆரோக்கியமாக வாழ்வாங்க. இது அந்த காலத்து மெடிசன் தான் இது. எங்கள் அம்மா, எங்கள் அத்தை எல்லாருமே இதை செஞ்சு தருவாங்க. இது இந்த கீரை பொரியலுக்கும் அது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். வச்சு சாப்பிடுங்க. அடுத்தது நான் இன்றைக்கி வாரத்தில் பால் வாங்குறேன்ல, அந்த பால் எல்லாத்தையும் என்ன செஞ்சேன், காய்ச்சி ஏடு மட்டும் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் போட்டு வந்தேன் ஒரு டப்பா நிறையா. அதை என்ன செஞ்சேன், புறகுத்தி வச்சுருந்தேன்னா இந்த குழம்பு பாரு சூப்பராக இருக்குது பற்றியா. அவ்வளோதான்டா இது. புறகுத்தி வச்சுருந்தேன்னா அதில் தான் அன்றைக்கி வெண்ணெய் எடுத்துட்டாக்குன்னா வெண்ணெய் எடுத்து தண்ணியில் போட்டு அலசி நெய்யாக்கி நான் முருகனுக்கு டெய்லியும் சாயந்தரத்தில் நெய் விளக்கு போடுவேன் வீட்டிலே, முருகப்பெருமானுக்கு. அதுதான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். மோர் குடிக்கிறதுக்கு பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டேன். பழைய சாதத்தில் சின்ன வெங்காயம் போட்டு சாப்பிட்டாங்க. அடுத்தது தம்பிக்கு ஒரு சொம்பு ஊற்றி கொடுத்தேன் மோர். இப்போ இதை நான் நெய்யாக்கி வச்சுட்டு உங்ககிட்ட காட்டுறேன். அந்த கிடைக்கிற ஏடு இது பசும்பால் வாங்குகிறேன், அதனால தான் எனக்கு கிடச்சிது. பாக்கெட் பாலில் இந்த மாதிரி ஒரு ஏடு வராது, இந்த இவ்வளோ எண்ணெய் கிடைக்காது. இது பசும்பாலில் வர மேஜிக். நான் வீட்டிலே செஞ்சேன். இது நானே தான் ஒரு 15 ஏடு இது எடுத்து வச்சுருந்தேன். இதை பற்றிய நெய், இந்த நெய் எங்கள் அப்பனுக்கு விளக்கு போடுறதுக்காக நான் வச்சுருக்கிறேன். பாய்டா செல்லம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? போயிட்டு வரேன். டாட்டா பாய்.